நெற்றியில் அந்த கருப்பு ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து பதித்து கொண்டாள் ஸ்ருதி. கண்ணாடியில் தன் முகத்தை ஒருமுறை அழுத்தமாக பார்த்தாள். நெஞ்சுக்குள் லேசான ஒரு கூச்சம் ஏறி உட்கார்ந்தது. ஸ்டிக்கரை மறுபடியும் உரித்தாள். ஏன் ஸ்ருதி, விதவைகள் பொட்டு வச்சுக்கிற காலம் தானே இது, நீ மட்டும் விதிவிலக்கா? தலையை சிலுப்பி கொண்டாள். சேலையை மாற்றிக்கொண்டு கைப்பையை சேகரித்து கொண்டாள். கூடத்துக்கு வந்தாள். காலடி ஓசையில் அப்பா நின்றார். நான் புறப்படுறேன்ப்பா. ஒரு நிமிஷம் ஸ்ருதி. என்னப்பா? நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமாம்மா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறது 18வது முறை. நானும் அதே பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன்ப்பா. எத்தனை முறை கேட்டாலும் மனசு ஆறலம்மா. வீட்டுப்படி தாண்டாமல் ராசாத்தியாட்டும் இருந்த பொண்ணு இப்போ கேவலம் 800 ரூபாய் சம்பளத்துக்காக வேஷம் கட்டிட்டு வெளியில் போகிறது அவசியம்தானாம்மா? ஸ்ருதி அவரையே பார்த்தாள். அப்பா, கைவசம் உள்ள பணம் 1.5 லட்சம். அதில் வர வட்டி 1600 ரூபாப்பா. என் பென்ஷன் 1000 ரூபாய் இருக்கேம்மா. அப்பா, உங்களுக்கு வயசு 68. சாரிப்பா. நெருப்புனா வாய் வெந்துராது. இன்னும் எத்தனை காலத்துக்கு அந்த பணம் நிச்சயம் சொல்லுங்கப்பா. அவரால் பேச முடியவில்லை. நான் ஒரு தனி மனுஷியாக இருந்திருந்தா இந்த பணம் எனக்கு அதிகம். ஒரு பெண் குழந்தை இருக்குப்பா எனக்கு. அவளை கரை சேர்க்கணும்னா என் சேமிப்பு கரையக்கூடாதுப்பா. நான் கட்டாயம் வேலைக்கு போயே ஆகணும். அவர் மௌனமாகிவிட்டார். நான் வரேன்ப்பா. டேபிள் மேலே மத்தியான சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளாஸ்கில் டீ இருக்குது. 3 மணிக்கு குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க. நான் வரட்டுமாப்பா? இப்போ நான் கூட வரணுமாம்மா? கூட வரவேண்டியவரே பாதி வழியில் பரிதவிக்க விட்டுட்டு போயாச்சு. மற்ற துணைகள் எத்தனை நாள் வரும் அப்பா? நான் வரேன். அப்பாவின் கண்கள் கசிந்தன. அது ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி. பத்திரிகை பார்த்து விண்ணப்பித்திருந்தாள். நேர்முக தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாள். சிபாரிசு இல்லை. எதை வைத்து அவளை தேர்ந்தெடுத்தார்கள் என தெரியவில்லை. டைப்பிஸ்ட் வேலை. நீ டைப்பிங் கற்றுக்க ஸ்ருதி. எதுக்கு? நான் ஒரு மிஷின் வாங்க போகிறேன். நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சில ரகசிய கடிதங்களை வெளியில் தரக்கூடாது. எனக்கு நேரம் இருக்காது. அதனால தான். அப்போது கற்றுக்கொண்டது இதோ உதவுகிறது. பிற்பகல் 3 மணி. ஆபரேட்டர் அழைத்தார். ஸ்ருதி, உங்களுக்கு ஃபோன். எனக்கு யார் ஃபோன் செய்வது? அப்பாவாக இருக்கும். வேறு யாருக்கு நான் இங்கே இருப்பது தெரியும்? ரிசீவரை எடுத்தாள். ஸ்ருதி பேசுகிறேன். நான் தனபால் பேசுகிறேன். சௌக்கியமா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. தெரியாது. இனிமேல் தெரியும். உன் வாழ்க்கையில் நான் ரொம்ப முக்கியமான நபர். அது எப்படின்னு போக போக உனக்கே தெரியும். புது வேலை எப்படி இருக்குது? கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். வச்சிரட்டுமா? எதிர்முனை இறந்தது. ஸ்ருதியின் முகம் பயரேகைகளை அணிந்து கொண்டது. அவசரமாக அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும்போது இருட்டிவிட்டது. அப்பா கவலையுடன் வாசலில் நின்று கொண்டிருந்தார். குழந்தையும் கூட நின்றது. மம்மி ஓடி வந்து அவளை கட்டி கொண்டது. 4 வயசு பிரதீபா. மம்மி, இன்னைக்கு ஒரு புது அங்கிள் வந்தார் என்னை பார்க்க ஸ்கூலுக்கு. யாரது? உன் கணவரோட நண்பர்னு நினைக்கிறேம்மா. இவ பேரை சொல்லிட்டு பள்ளிக்கூடம் வந்திருக்கார். குழந்தைக்கு சாக்லேட் தந்துட்டு உன்னையும் விசாரிச்சிருக்கார். பேர் என்னன்னு சொன்னாரா? தனபால்னு சொன்னார் அந்த அங்கிள். ஸ்ருதி சடாரண நிமிர்ந்தாள். தனக்கு டெலிஃபோன் செய்த அதே நபர். புது நபர் என்று தொலைபேசியில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவன். ஒரு மெயில் அழைத்து சற்றே அதிகார தோரணையில் பேசியவன். ஸ்ருதிக்கு நடுங்கியது. யார் இவன்? எதற்காக என்னையும் என் மகளையும் தேடி வருகிறான்? என்னம்மா யோசிக்கிற? மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவரா? அப்பாவிடம் தனக்கு ஃபோன் வந்த விவரத்தை தற்சமயம் கூற வேண்டாம், பயப்படுவார். தெரியலப்பா, அப்படித்தான் இருக்கும். ஆனந்த் மாரடைப்பில் மரணமடைந்து 15வது நாள் நினைவு. அவன் பல இடங்களில் கடன் வாங்கியிருப்பது அப்போதுதான் தெரிந்தது. கைக்கு வந்த 5 லட்சத்தையும் எடுத்து அவர்களிடம் தந்துவிட்டாள் ஸ்ருதி. போதாக்குறைக்கு வீட்டிலிருந்த கலர் டிவி, டெக் டெலிஃபோன், ஃப்ரிட்ஜ் போன்றவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. தன் பெயரில் அவன் போட்டிருந்த அந்த 1.5 லட்சத்தையும் எடுக்க முடிவு செய்துவிட்டாள் ஸ்ருதி. மாமனார் குறுக்கிட்டார். வேணாம்மா, அதை எடுக்காதே. உனக்கொரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை இருக்கு. மீதி கடன்களை எப்படி மாமா? கொடுத்த வரைக்கும் போதும். இனிமே தாளாது. அரசபோகமாக வாழ்ந்த குடும்பத்தை செத்த பின்னால் சீரழிய வச்சுட்டான் என் பிள்ளை. அழுதார் வாய்விட்டு. 16 நாள் காரியங்கள் முடிந்தது. சொன்னபடி அவளது பயணத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டார். அடிக்கடி லெட்டர் போடுறேன் மாமா. வேணாம்மா, நீ இருக்கிற விலாசம் கூட இந்த ஊரில் யாருக்கும் தெரிய வேணாம். நிம்மதியாக இருக்கணும் நீ. அதுதான் என் பிரார்த்தனை. புறப்படுமா? என் மருமகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க சம்மந்தி. மாமியாரும் அவளை பிரிய முடியாமல் அழுதாள். அலுவலகம் வந்துவிட்டாள். அன்று அலுவலகத்தில் இருந்த அத்தனை பேரும் சற்று பரபரப்பாக காணப்பட்டார்கள். எம்டி இன்னும் வந்திருக்கவில்லை. எதையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வமில்லாமல் தன் வேலையில் மூழ்கினாள் ஸ்ருதி. மேனேஜர் ராமபத்ரன் அருகில் வந்தார். ஆஃபீஸே பரபரப்பாக இருக்கு, நீ மட்டும் சாதாரணமாக இருக்க. பதில் சொல்லாமல் அவரை நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்ருதி. இன்னைக்கு சின்னவர் வரார். ஸ்ருதி எதுவும் சொல்லவில்லை. என்ன நீ இதுக்கும் ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தால் எப்படி? சின்னவர் யாருன்னு கேட்க மாட்டியா? எனக்கு அது முக்கியம்னு படலை, கேட்கல. நான் சொன்னால் கேட்பியா? ஸ்ருதிக்கு சட்டென்று சிரிப்பு வந்து விட்டது. படபடப்பாக பேசும் வயதான ராமபத்ரனை பார்க்க பாவமாக இருந்தது. சரி சொல்லுங்க. இந்த கம்பெனியோட சின்ன முதலாளி.
பேரு விக்ரம். 5 வருஷமா லண்டனில் மேல் படிப்புக்காக போயிருந்தார். இன்னைக்கு தாயகம் திரும்புகிறார். இப்போ வீட்டுக்கு வந்திருப்பார். கொஞ்ச நேரத்தில் மகனை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வருவார் எம்டி. அதான் ஒரே பரபரப்பு. இனிமே நான் வேலையை தொடங்கலாமா? இவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு அவர் விலக, யார் வந்தால் எனக்கென்ன என்ற ரீதியில் டைப் அடிக்க தொடங்கிவிட்டாள் ஸ்ருதி. மதியம் 3 மணி ஆகிவிட்டது. சின்னவருக்காக காத்திருந்த ஆஃபீஸ் சற்று சலிப்புடன் சோம்பல் முறித்தது. ஆபரேட்டர் அழைத்தார் ஸ்ருதியை. உனக்கு ஃபோன். மறுபடியும் அந்த தனபாலா. அவனாகத்தான் இருக்கும். யார் அவன்? ரிசீவரை எடுத்தாள். நான் தான் தனபால் பேசுகிறேன். சாரி, ராங் நம்பர். ரிசீவரை வைத்துவிட்டு அவள் நடக்க, முதுகில் ஆபரேட்டரின் கைகள். திரும்பவும் டெலிஃபோன். ஸ்ருதி, உனக்குத்தான். சற்றே படபடப்புடன் வாங்கி கொண்டாள். ராங் நம்பர்னு சொல்லி மறுபடியும் வச்சிராதே. உன்னை டெலிஃபோன் வழியா என்ன செய்ய முடியும் என்னால்? என் பேச்சு காதில் விழுதா? எதிரில் ஆபரேட்டர். எதுவும் பேச வழியில்லை. முகம் சிவக்க நின்றாள் ஸ்ருதி. குட். நேற்று உன் குழந்தை ஸ்கூலுக்கு போனேன். எதுக்கு? வெரி குட். கேள்வி கூட கேட்க தொடங்கிட்டியா? இதுதான் எனக்கு பிடிக்கும். நாளைக்கு உன்னை சந்திக்க ஆஃபீஸ்க்கு வரேன் நான். வேண்டாம். எதிரில் யாராவது இருக்காங்களா? ஓரொரு வார்த்தையாக உச்சரிக்கிற. எதுக்காக உன்னை நான் சந்திக்க வரேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்னா எப்படி? எனக்கு நிறைய வேலை இருக்குது ஆஃபீஸில். ரிசீவரை வைடா மடையான்னு சொல்கிறியா? ஃபோனில் எந்த விவரம் பேச முடியும் உன்கிட்ட? நாளைக்கு மதியானம் இதே நேரத்துக்கு வரேன்னா. லீவு போட்டு தப்பிக்க நினைக்காதே. நேராக வீட்டுக்கு வந்து நிற்பேன். புரியுதா? வச்சிரட்டுமா? வியர்வையில் வலிக்க ரிசீவரை அமர்த்திவிட்டு சேலையில் முகத்தை துடைத்து கொண்டாள் ஸ்ருதி. ஏதாவது ப்ராப்ளமா ஸ்ருதி? எதுவும் இல்லை. போலியாக சிரித்துவிட்டு தன் இருப்பிடம் வந்தாள். உட்கார முடியவில்லை அவளுக்கு. நிம்மதியின் நிமித்தம் தானே அப்பாவுடன் நிரந்தரமாக வந்தேன். மாமனார் சொன்னது நிஜம்தானா? இவனும் ஒரு கடன்காரனா? பணத்தை குறிவைத்து துரத்துகிறானா? மறுபடியும் டெலிஃபோன் ஒலித்தது. மிரண்டாள். ராமபத்ரன் சார், எம்டி கூப்பிடுறார். பவ்யமாக ஓடிய பத்ரன் ரிசீவரை எம்டியாக நினைத்து பயபக்தியுடன் ஏந்தி கொண்டு குலைந்து குலைந்து பேசத் தொடங்கினார். முடித்தார். 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் எல்லாரையும் பங்களாவுக்கு வர சொல்லியிருக்கார் எம்டி. சின்னவருக்கு நம்மையெல்லாம் அறிமுகப்படுத்தணுமாம். நைட் டின்னர் சின்னவர் தராராம் நமக்கெல்லாம். எல்லாரும் கட்டாயமாக வரணும்னு எம்டியோட உத்தரவு. நேரம் 5 அடித்தது. ஸ்ருதி டைப்ரைட்டரை மூடி வைத்து மேஜையை பூட்டிவிட்டு பாத்ரூம் போனாள். சில நொடிகளில் திரும்பினாள். கைப்பையை சேகரித்து கொண்டாள். நான் வரேன் சார். எங்கே? நான் சொன்னது உன் காதில் விழலையா? எம்டி வீட்டுக்கு போகிறோம் எல்லாரும். சாரி, நான் வரல. எம்டி கோவப்படுவார் ஸ்ருதி. அவரை பற்றி உனக்கு தெரியாது. நான் ஒருத்தி, அதுவும் புதுசாக வந்தவ. வரலன்னா அது யாரையும் பாதிக்காது சார். என் நிலைமையை சொல்லி எம்டி கிட்ட நாளைக்கே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நான் வரேன். பதிலை எதிர்பாராமல் ஸ்ருதி வெளியே வந்து விட்டாள். கைப்பையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டாள் ஸ்ருதி. 10 நிமிடங்கள் தாமதமாகிவிட்டது பேருந்தின் காரணமாக. அலுவலகத்தில் ஒரு பதட்டம் தென்பட்டது. ஆபரேட்டர் வியர்வையில் குளித்திருந்தார். ஏன் ஸ்ருதி லேட்? எம்டி, சின்னவர் 2 பேரும் வந்தாச்சு. வந்ததும் எம்டி உன்னைத்தான் கேட்டார். அப்படியா? ஸ்ருதி சற்றும் பதட்டமில்லாமல் தன் இருப்பிடம் போனாள். ஆரம்ப ஏற்பாடுகளை செய்துவிட்டு கடிதங்களை கவனித்தாள். பியூன் வந்தார். எம்டி கூப்பிடாருமா உங்களை? ஸ்ருதி எழுந்தாள். நிதானமாக நடந்து கேபின் கதவுகளை திறந்தாள். குட் மார்னிங் சார். ஏன் இன்னைக்கு லேட்டு? நான் புறப்பட்டது சரியான நேரத்துக்கு தான். பஸ் வழியில் கொஞ்சம் இடக்கு பண்ணிருச்சு. இனிமே இது தொடரக்கூடாது, புரியுதா? ஸ்ருதி மௌனமாக நின்றாள். நேற்றுக்கு டின்னருக்கு நீங்கள் வரல? நிமிர்ந்து எம்டியை பார்த்தாள். சார், நான் சமீபத்தில் கணவனை இழந்தவள். அவர் இல்லாமல் வெளியுலகம் காணாத பெண். இப்போ அவசியம் வந்திருக்கு. அலுவலக சம்மந்தப்பட்ட வேலைன்னா வழி இல்லை. ஒரு சந்திப்பு, டின்னர், இதுக்காக தாமதம் அவசியம்னு நான் நினைக்கல. மற்றவங்களைப் போல உற்சாகமோ பயமோ எஜமான விசுவாசமோ எதுவுமே எனக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். படபடவன கைத்தட்டல் எழுந்தது. சடாரென திரும்பி பார்த்தாள். விக்ரம் மெலிதான செருப்புடன் எழுந்தான். நான் விக்ரம். நேற்று என் சம்மந்தப்பட்ட பார்ட்டி தான் வீட்டில் நடந்தது. உங்கள் விளக்கத்தில் நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை கவனிக்கலாம். விக்ரம். எம்டியின் குரல் அதட்டலாக எழுந்தது. நாளையிலிருந்து நான் பொறுப்பை ஏற்றுக்கிறேன் இல்லையா கம்பெனியில்? அலட்டி கொள்ளாமல் கேட்டான் விக்ரம். நிச்சயமா. உனக்குன்னு கேபின் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் தயார். செக்ரட்டரி இன்டர்வியூக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சு. அது வேணாம் டேடி. பின்ன இந்த பெண், இவ பேர் என்ன? இவளே என் செக்ரட்டரியா இருக்கட்டும். விக்ரம். அவளுக்கு அதுக்கான தகுதி இருக்கா? அதை நான் முடிவு செஞ்சுக்கிறேன். என்னை விருப்பம் போல அனுமதியுங்க டேடி. விக்ரமின் அறை. சற்றே கூச்சத்துடன் உட்கார்ந்தாள். டைப்பிங் நீங்கள் ஹையரா? நான் எந்த பரீட்சையும் எழுதலை சார். சொந்த அவசியத்துக்காக கற்றுக்கிட்டது. நிமிஷத்துக்கு 45 வார்த்தைகள் தப்பில்லாமல் அடிப்பேன். குட். சுருக்கெழுத்து? தெரியாது சார். கற்றுக்க எவ்வளோ நாள், எவ்வளோ அவகாசம் வேண்டி இருக்கும்? தெரியல சார். என் வேலைக்கு அது அவசியமா? எஸ். உங்களை என் செக்ரட்டரியாக நியமிச்சுக்க போகிறேன். முடிவு பண்ணிட்டேன். வெளிப்படையான, யாருக்கும் பயப்படாத உங்கள் பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களால் நல்லபடியாக கடுமையாக உழைக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த பதவிக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும். உங்களை உயர்த்திக்கணும். கம்பெனி செலவில் நான் ஏற்பாடு செய்கிறேன். இப்போ நீங்கள் போகலாம் சொல்லிவிட்டு ஃபைல்களில் ஆழ்ந்தான். ஏன் இந்த திடீர் பதவி உயர்வு? அவளுக்கு புரியவில்லை.
அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும்போது நேற்று வரை இருந்த ஒரு கனம் குறைந்தது. நெஞ்சுக்குள் சின்னதாக ஒரு உற்சாகம் ஏறி உட்கார்ந்து கொண்டது போல இருந்தது. வீட்டு வாசலை நெருங்கிவிட்டாள். உள்ளே பேச்சு சப்தம் கேட்டது. அப்பாவின் குரலுடன் அந்த புது குரல். இதோ வந்துட்டாளே. உள்ளே நுழைந்தாள். ஒரு புதிய மனிதன் ஹாலில் உட்கார்ந்திருந்தான். வாம்மா, இவர்தான் மிஸ்டர் தனபால். கொஞ்சம் முன்னால தான் நம்ம வீட்டுக்கு வந்தார். வணக்கம். எழுந்து கைகூப்பிய அவனை நிமிர்ந்து பார்த்ததும் காரணமில்லாமல் உடம்பு நடுங்கத் தொடங்கியது ஸ்ருதிக்கு. மாப்பிள்ளையோட நெருங்கின நண்பராம் ஸ்ருதி. உன்னை நல்லா தெரியும்னு சொல்றாரே அப்பா. அவளை இடைமறித்து தனபால் ஆரம்பித்தான். குனிஞ்ச தலை நிமிராத உங்க மகளுக்கு என்ன எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? ஆனந்தோட உங்க வீட்டுக்கு 7-8 முறை வந்திருக்கேன். உங்க ஸ்பெஷல் ஐட்டமான தக்காளி மோர் குழம்புக்கு நான் ரசிகன். பாவம் ஆனந்த் போயிட்டான். அவனைப் போல உத்தமமான ஒரு மனுஷன் இனி பிறக்க முடியாது சொல்லிவிட்டு தனபால் கண்களை துடைத்து கொண்டான். ஸ்ருதி புதிருடன் அவனை பார்த்தாள். இவன் யார்? டெலிஃபோனில் பேசும்போது ஒரு ரவுடி போல குரலில் மிரட்டல் இருந்தது. ஒருமையில் அழைத்த திமிர் தென்பட்டது. நேரில் நல்லவனாக இருக்கிறான். கண்களை துடைத்து கொண்டான் தனபால். சாரி, உங்களையும் கஷ்டப்படுத்துகிறேன் நான். மன்னிச்சிருங்க சிஸ்டர். இனிமே நான் இருக்கேன். உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்கிறேன். என்னோட இந்த வாழ்வுக்கு காரணம் ஆனந்த். என்ன செஞ்சா என் நன்றி கடனை தீர்த்துக்கலாம்னு நான் தவிக்கிறேன். அப்பா நெகிழ்ந்து விட்டார். மிஸ்டர் தனபால், தப்பு சார். நான் உங்கள் பிள்ளை. எதுக்கு மரியாதை எனக்கு? புண்படுத்துறீங்க என்னை. சரி சரி, சாப்பாடு ரெடி பண்ணணுமா ஸ்ருதி? தனபால், ராத்திரி இங்கே சாப்பிடட்டும். வேணாம் அங்கிள், எனக்கு அவசர வேலை வெளியில். சாப்பாடு அப்புறம். நான் இங்கே வந்த நோக்கமே வேற. என்ன அது? சிஸ்டர், இப்போ வேலை செய்கிற கம்பெனி அத்தனை நல்ல இடமில்லை. இனிமே அங்கே வேலைக்கு போக வேண்டாம்னு தடுத்துருங்க. என்ன சொல்கிறீங்க? இத்தனை நாள் அந்த பெரிய முதலாளி தான் இருந்தான். அவனே கொஞ்சம் சபல கேஸ் தான். ஆனாலும் சகிச்சுக்கலாம். அயல் நாட்டிலிருந்து சின்னவர் வந்திருக்காரே, பொம்பளை பொறுக்கி. அவர்கிட்ட உத்தியோகம் பார்க்குறது அத்தனை நல்லதில்லை. நான் கண்ணியமான இடத்துல சிஸ்டருக்கு வேலை வாங்கித்தரேன். நாளைக்கு நான் வரேன் சார். வரட்டுமா சிஸ்டர்? தனபால் போய்விட்டான். என்னம்மா இதெல்லாம்? ஸ்ருதி பெருமளவு குழம்பி போயிருந்தாள். டெலிஃபோனில் முரட்டுத்தனமாக பேசிவிட்டு இங்கே வந்து அழும் தனபால் நல்லவனா? இல்லை திடீர் பதவி உயர்வு தந்த விக்ரம் நல்லவனா? யாரை நம்புவது? காலை வேலைக்கு புறப்பட்டு போய்விட்டாள். என்னம்மா வேலைக்கு போறியா? ஆமாம்ப்பா. அந்த தனபால் அவரை நமக்கு பழக்கமில்லை. அதனால் தவறு எது சரி எதுன்னு நாம் உணர்ந்த பின்னால் முடிவெடுக்கலாம்ப்பா. சரிம்மா. ஸ்ருதி அலுவலகம் வந்து புதிய பதவியில் சேர்ந்து விட்டாள். அவளது இருக்கையும் விக்ரம் கேபின் உள்ளேயே இருந்தது. அது சற்று சங்கடமாக இருந்தது. சார் சொல்லுங்கள் ஸ்ருதி. இந்த கேபினில் தான் ஏன் சீட்டுமா? எஸ். ஒரு சில கடிதங்களை தயாரிக்க வேண்டி வரும். அதே மாதிரி சில நேரடி தொலைபேசி இணைப்புகள். அதுதான் சரிப்பட்டு வரும். ஏன் உங்களுக்கு என்ன சங்கடம்? இல்லையே, அது புரியுது. 2 பேரும் ஒரே கேபினில் இருந்தால் மற்றவங்க ஏடாகுடமாக பேசலாம்னு யோசனையா? நெளிந்தாள் ஸ்ருதி. என் அபிப்பிராயம் சொல்லலாமா ஸ்ருதி? நாம் தெளிவாக இருந்து உலகம் கலங்கலாக இருந்தால் எதுக்கு கவலைப்படணும்? உலகம் தெளிவாக இருந்துட்டு நாம் சகதியாக இருந்தாலும் லாபமில்லை. இது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு விருப்பமில்லைன்னா உங்களுக்கு தனியாக கேபின் அமைக்க ஏற்பாடு பண்ணுறேன். புருவம் உயர்த்தினாள் ஸ்ருதி. இவனா மோசமானவன்? ஏன் அப்படி சொன்னான் தனபால். இல்லை, இவன் தான் நடிக்கிறானா? யார் பேச்சுக்கும் யாரும் ஆளாக வேண்டாம் சார். முடிஞ்சா தனி கேபின் அமைத்து கொடுங்கள். நிச்சயமா, நாளைக்கே ஏற்பாடு பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்குங்க. வேலைகளை அவளிடம் ஒப்படைத்தான். அந்த முழு நாளிலும் தேவையற்ற ஒரு பார்வை, ஒரு பேச்சு, ஒரு அசைவு எதுவுமே அவனிடம் தென்படவில்லை. ஓர் எஜமானன் ஊழியனுக்கு மத்தியில் உள்ள உறவுதான் தொடர்ந்தது. சற்று உற்சாகமாக கூட உணர்ந்தாள் ஸ்ருதி. மாலை 5 மணி ஆனது கூட அவளுக்கு தெரியவில்லை. ஸ்ருதி, நேரமாச்சு, நீங்கள் புறப்படுங்க. அடுத்த வாரம் புது வீடு ஏற்பாடாயிரும். நீங்கள் போகலாம். இவனிடம் களங்கம் தென்படவில்லை. இந்த வேலையில் நான் தொடரலாம் முடிவு செய்துவிட்டாள் ஸ்ருதி. வீட்டை அடைந்தாள். உள்ளே தனபாலின் குரல். என்னம்மா இதெல்லாம்? அப்பாவின் குரல் அதட்டலாக ஒலித்தது. அவள் படி ஏறியதும், எதுப்பா? உனக்கு புது பதவி உயர்வாமே? நேத்தைக்கே செய்தி தெரியுமாமே? ஆமாம்ப்பா. சொல்ல முடியாத அளவுக்கு நான் கூட அந்நியன் ஆயிட்டேனாம்மா உனக்கு. அப்பா, அந்த விக்ரம் அயோக்கியன். அவன் விரிச்ச வலையில் நீ விழுந்துட்டியாமா? அப்பா, அலறிவிட்டாள் ஸ்ருதி. தனபாலின் உதட்டோரம் விஷம சிரிப்பொன்று மெல்ல நெளிந்தது. பஸ் பிடித்து 15 நிமிடங்கள் முன்னதாகவே அலுவலகத்துக்குள் நுழைந்து விட்டாள். நெஞ்சுக்குள் காற்றழுத்த மண்டலம் ஆபரேட்டர் கூட இன்னும் வந்திருக்கவில்லை. அவளது புதிய கேபின் உருவாகி கொண்டிருந்தது. வாசலில் கார் வந்து நின்றது. நிமிர்ந்தாள். MD படியேறி வந்து கொண்டிருந்தார். இவளை பார்த்தார். எதிரே வந்து நின்றார். சீக்கிரமே வந்தாச்சா ஸ்ருதி? ஆமாம் சார். என் கேபினுக்கு வாங்க. உள்நோக்கி அவர் நடக்க பின் தொடர்ந்தாள் ஸ்ருதி. உள்ளே நுழைந்தாள் கேபினுக்குள். உட்காருமா? இருக்கட்டும் சார். பரவாயில்லை, உட்காரு. நான் MDயா பேசலை. இப்போ வயசில் மூத்த ஒரு நண்பராக பேச போகிறேன். உட்காரு. அப்படி எதிர் நாற்காலில் பட்டும் படாமலும் உட்கார்ந்தாள் ஸ்ருதி. உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏன்? என்னையே என் பிள்ளை கேட்காம மதிக்காம ஒரு முடிவெடுக்கிறது இதுதான் முதல் முறை. உன்னை செக்ரட்டரியாக மாற்றின முடிவை தான் சொல்கிறேன். அது மட்டுமில்லை,
ஏறத்தாழ உன் எதிரில் என்னை அவன் அவமானப்படுத்திட்டான் அன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு பார்வையில் ஓரிரு சொற்களில் அவனை கவர்ந்திருக்க நீ. ஸ்ருதி நாற்காலி நுணுக்கி வந்தாள். சாரிம்மா, இனிமேல் தான் நான் பேச போகிறேன். அவர் குரலில் லேசாக கடுமை ஏறி இருந்தது இப்போது. என் பிள்ளை வளரப்போகிற இளைஞன். நாளைக்கே இந்த கம்பெனியோட சகல பொறுப்புகளையும் சுமக்க போகிறவன். அவன் சிந்தனை அவனோட முன்னேற்றத்தில் தான் இருக்கணும். நீ அவன் செக்ரட்டரியாக தொடர்ந்து பணியாற்றினா அவன் முன்னேற்றம் தடைபடும். மனசு சலனப்படும். அவன் வாலிபன். பெண் சுகம் தெரியாதவன். ஒரு பார்வையில் அவனை கவர்ந்த நீ என்னதான் செய்ய மாட்ட? ஸ்ருதி தடாலென எழுந்து விட்டாள். சார், கொஞ்சம் அடக்கி பேசுங்க. இருமா, கோவப்படாதே. எதை எப்போ அடக்கணும்னு என் வயசுக்கு புரியும். என் பிள்ளைக்கு அது புரியாது. நீ எதிரில் 24 மணி நேரமும் இருந்தா அடங்கவும் செய்யாது. வயசுக்கு மீறின ஆபாச சிந்தனை இல்லை, அவசியமான யோசனை. உனக்கு நான் கணிசமான ஒரு தொகை தரேன். நீ ராஜினாமா பண்ணிட்டு விலகிரு. என்ன செய்றியா? ஸ்ருதியின் நரம்புகள் ஆவேசத்தில் துடித்து கொண்டிருந்தன. நீ செய்யணும், இல்லைன்னா நான் யாருன்னு உனக்கு புரிய வைப்பேன். விக்ரம் ஆதரவால் நீ நிலச்சிடலாம்னு கனவெல்லாம் காணாதே. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் ராஜினாமா கடிதம் விக்ரம் மேசை மேலே இருக்கணும். தனி கேபின் அமைக்கிற அளவுக்கு எப்படி அவன் மனசை கெடுத்த நீ? ஸ்ருதி பதில் பேசாமல் விலகி வெளியே வந்து விட்டாள். அப்போதுதான் ஒவ்வொருவராக வரத் தொடங்கியிருந்தார்கள். உட்கார முடியாமல் தவித்தாள் ஸ்ருதி. முகம் தெரியாத ஒரு தனபால் எதிர்க்கிறான். சொந்த மகளை புரிந்து கொள்ள முடியாமல் தாறுமாறாக ஆவேசப்படும் அப்பா. ஆபாச எல்லைக்கே நட்பை எடுத்து சென்றுவிட்ட எம்டி. சடாரண ஒரு கடிதத்தை உருவி டைப்ரைட்டரில் பொருத்தினாள். தன் ராஜினாமா கடிதத்தை மளமளவென அடிக்கத் தொடங்கினாள். நான் வேசியல்ல. ஒரு இளைஞனை மயக்க இந்த வேலைக்கு சேரவில்லை. என்ன இந்த உலகம்! கடிதம் முடியும் சமயம் விக்ரம் உள்ளே வருவது தெரிந்தது. இவள் மேல் ஒரு பார்வை பதித்துவிட்டு உள்ளே போனான். கடிதத்தை உருவி கையெழுத்திட்டாள். பியூன் வந்தான். சின்னவர் வர சொல்றாரு. ராஜினாமா கடிதத்தோடு உள்ளே சென்றாள். குட் மார்னிங் ஸ்ருதி. நேற்று ஏதாவது லெட்டர் பாக்கி இருந்ததா? அந்த குப்தா குரூப்புக்கு ஒரு டெண்டர். கடிதத்தை அவனிடம் நீட்டினாள். என்ன லீவ் அப்ளிகேஷனா? உடம்பு சரியில்லையா? வாங்கி பார்த்தான். முகம் சுருங்க படித்தான். அவளை நிமிர்ந்து பார்த்தான். எதுக்கு இது? என்ன அவசியம் இப்ப? ஸ்ருதி மௌனமாக இருந்தாள். ப்ளீஸ், எதுவானாலும் சொல்லுங்க, பரவாயில்லை. உங்களுக்கு எதுவும் குறை இருந்து அது நியாயமாக இருந்தால் நான் உடனே தீர்த்து வைக்கிறேன். ப்ளீஸ் கம் அவுட். நிமிர்ந்தாள். கண்கள் தழும்பியது. பதறிப்போய் எழுந்து விட்டான். அவள் அருகில் வந்தான் விக்ரம். சாரி, என்னை உங்கள் மேலதிகாரே நினைக்காம ஒரு நல்ல தோழனா நினச்சா என்கிட்ட பேசலாம். ஸ்ருதி அப்போதும் பேசவில்லை. வெல், இனிமே நான் எதுவும் கேட்கல. இதுதான் உங்கள் முடிவுன்னு அதை நீங்கள் செயல்படுத்தலாம். நான் தடுக்கலை. ஸ்ருதி எழுந்து நடந்தாள். ஒரு நிமிஷம் திரும்பினாள். தோழனா ஒரு வேண்டுகோள். பழி சுமந்து கம்பெனியை விட்டு வெளியில் போகத்தான் வேணுமா? சடாரண நிமிர்ந்தாள். உங்களை உசுப்பி விட்டது யாருன்னு நான் கேட்கல. ஆனால் நம்ம மத்தியில் உள்ள உறவு முதலாளி தொழிலாளின்னு யாரும் நினச்சதா தெரியல. ஏதோ ஒரு தேள் தன் கொடுக்கை நீட்டி உங்களை கொட்டி இருக்கு. தாழ முடியாமல் விலக முடிவெடுத்துட்டீங்க. இருக்கட்டும், நீங்கள் விலகிட்டதால பயந்து ஓடுறதா அந்த தேள் நினைக்கலாம். நீங்கள் ஒரு இளம் விதவை. எங்கே போனாலும் தேளும் பாம்பும் இந்த பூமியில் உண்டு. ஓடிக்கிட்டே இருந்தால் துரத்தல்கள் தொடரும். எத்தனை நாள் ஓடுவீங்க ஸ்ருதி? அயர்ந்து போனாள். நீங்கள் என்ன நம்பினா விலக வேண்டாம். நீங்கள் என்ன நம்பணும்னா உங்கள் மனசு தெளிவாக இருக்கணும். இனி முடிவு உங்களது. சாயங்காலம் வரைக்கும் இந்த ராஜினாமா கடிதம் என் மேசையில் இருக்கட்டும். இது போக வேண்டிய இடம் கம்பெனி ஃபைலா இல்லை குப்பை தொட்டியான்னு 5 மணிக்கு முடிவு செய்யலாம். ஓகே. மௌனமாக வெளிப்பட்டாள். தன் வேலைகளில் கவனம் செலுத்தினாள். மனது மட்டும் ரேஸ் குதிரை போல் புழுதி பறக்க ஓடிக்கொண்டிருந்தது. அப்பா, தனபால், எம்டி இந்த 3 பேரும் அவரவர் பாணியில் சீறிக்கொண்டிருந்தார்கள். சகலமும் கடந்து முகமெல்லாம் சிரிப்பாக விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருந்தான் விக்ரம். மாலை 5 அடித்தது. ஸ்ருதி உள்ளே நுழைந்தாள். அவளது ராஜினாமா கடிதம் அதே இடத்தில் இருந்தது. விரல்களை நீட்டி அதை எடுத்தாள். நிமிர்ந்தான் விக்ரம். சுக்கல் சுக்கலாக கிழித்து குப்பை கூடையில் சேர்த்தாள். நிமிர்ந்து அவனை பார்த்து சிரித்தாள். தேங்க்யூ ஸ்ருதி. விக்ரம், இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கா பாரு. அப்பா நீட்டிய வண்ணப்படத்தில் ஒரு பெண் சிரித்து கொண்டிருந்தாள். வசீகரமாக இருந்தாள். யார்ப்பா இது? மில் ஓனர் ராஜவேலுவோட மகள் சுகன்யா. அப்படியா? படிப்பு எம்ஏ தத்துவம், நடனம், கர்நாடக சங்கீதம், சமையல் சகலமும் தெரிஞ்சவ. உன் ஜாதகம் அம்சமாக பொருந்தது இந்த பெண்ணுக்கு. என் கூட சம்மந்தம் பண்ணிக்க ராஜவேலு துடிக்கிறார். நீ என்ன சொல்கிற? இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. காரணம், படிப்பு முடிஞ்சு கம்பெனி பொறுப்புகளை கையில் எடுத்துக்கிட்ட நேரம். நிறைய மாற்றங்கள் செய்யணும். அதுக்கு உழைக்கணும் அதிகமாக. செய். யார் தடுத்தா? இந்த சுகன்யா உன் மனைவியாக வந்துட்டதால எது நின்று போயிடும்? இல்லைப்பா, எனக்கு இப்போ விருப்பம் இல்லை. காரணம் கம்பெனி தானா? அவர் குரல் சடாரண மாறிவிட்டது. வேறென்ன? காரணம் கம்பெனி மட்டும்தானா, இல்லை கம்பெனிக்குள்ளே ஏதாவதா? புரியலை எனக்கு. எனக்கும் புரியலை விக்ரம் உன் போக்கு. நான் எது சொன்னாலும் மறுவார்த்தை பேசாத நீ எல்லாத்தையும் எதிர்க்கிற இப்போ ஏன்? அப்பா, இது என் வாழ்க்கை. ஒரு பெண் வந்துட்டா அவளோட நான் வாழ்ந்தாகணும். அதுக்கு இன்னும் மனசளவில் நான் தயாராகலை. உன் மனசு வேறெங்காவது இருக்கா விக்ரம்?
எதையோ ஒளிச்சு வச்சு நீங்கள் பேசுகிற மாதிரி தோணுது டாடி. வெளியில் வாங்க. ஒரு நாள் பார்த்து 1 மணி நேரத்தில் முடிவெடுத்து ஒரு நொடியில் பதவி உயர்வு தந்தியே அந்த ஸ்ருதி உன்னை பாதிக்கிறாளா விக்ரம்? அப்பா இருப்பா. பாதிச்சா அது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் அவள் உன் மனைவியாக மாற முடியாது. அடுத்த வேளை கஞ்சிக்கு உழைக்கணுங்கிற நிர்பந்தம் உள்ள ஒரு விதவை. அப்படியே அவள் மேலே அடங்காத மோகம் உனக்கு இருந்தா ஒரு நாள் அவளை அனுபவிச்சிரு. டாடி அது தப்பில்லை விக்ரம். வாலிப வயசில் இதெல்லாம் சகஜம். அதுக்காக நஷ்ட ஈடு என்னவோ அதை தந்துடலாம் அவளுக்கு. நீங்கள் ஒரு மனுஷன்தானா? விக்ரம் என்ன பேசுகிற நீ? எப்போ டாடி மாமாவா மாறினீங்க? ராஸ்கல் நிறுத்துங்க டாடி. உத்தமமான பொண்ணு அந்த ஸ்ருதி. நல்ல ஒரு தோழனா நானும் பழகிட்டு வரேன். 2 பேர் மனசுலையும் களங்கம் இல்லை. உங்கள் சாக்கடை புத்தியை புரிஞ்சுக்கிட்டேன் நான். அவளோட ராஜினாமாவுக்கு யார் காரணம் அவ சொல்லலை. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாண்டா நான் தான் காரணம். ஒரு விதவையால் நீ வீணாகக்கூடாதுன்னு அவளை வெளியேற சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், அவள் நம்ம கம்பெனிக்கு வேண்டாம். எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலை. காரணம் குறிப்பாக எதுவும் இல்லை. ஆனால் பிடிக்கலை. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல பெண்ணை விளக்க நான் விரும்பலை. ஒரு அந்நிய பெண்ணால் அப்பன் பிள்ளை உறவு அழியக்கூடாது விக்ரம். அந்த பெண் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சா? நோ, அது இப்போ பிரச்சனை இல்லை. என் உத்தரவை முதல் நாளே மீறி இருக்கா. அவள் எதிரில் என்னை மீறி இருக்க. அவள் வேண்டாம் நமக்கு. சாரி டாடி, அவள் வேணும் கம்பெனிக்கு. விக்ரம் என்னை ஒரு அப்பாவா மட்டும்தான் பார்த்துருக்கனே. மற்ற பரிமாணங்கள் புரியாது உனக்கு. கொஞ்சம் முன்னால் வேறு ஒரு உறவையும் சொல்லிட்டீங்களே. விக்ரம் எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நான் வரேன் டாடி. நில்லு விக்ரம், இதையும் கேட்டுட்டு போ. நம்ம சொத்துக்களோட மதிப்பு கம்பெனி உள்பட 10 கோடி ரூபாய். இத்தனையும் உன் தாத்தா சொத்து இல்லை. நான் உழைச்சி சுயமாக சம்பாதிச்ச பணம். புரியுது. என் பேச்சை மீறினா அதில் சல்லி காசு கூட உனக்கு இல்லைன்னு சொல்ல போறீங்க. புத்திசாலினி. அதை விட மனிதாபிமானி நான். அந்த பெண் தான் இந்த சொத்துக்களை நான் இழக்க காரணம்னு நான் சந்தோஷப்படுறேன். விக்ரம் என்ன உளறல் இது? அவளுக்காக சொத்துக்களை இழக்க நீ முன்வர அளவுக்கு என்ன நெருக்கம் அவகிட்ட உனக்கு? எதுவும் இல்லை தோழமே. நல்ல ஒரு பெண் அனாவசியமாக வெளியேற்றப்படக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். இல்லை, நான் இதை நம்பலை. உங்கள் நம்பிக்கை எனக்கு அவசியம் இல்லை. எதுவும் இல்லாமல் வெளியேறினா என்ன செய்வ விக்ரம்? என்கிட்ட படிப்பு இருக்குது, நல்ல மனசு இருக்குது, உழைக்க விருப்பம் இருக்குது, சுயமாக நிற்க நிச்சயம் என்னால் முடியும். விக்ரம் உன்னை நான் எச்சரிக்கிறேன். என்னன்னு? ஒரு பெண்ணால் நீ அழிய நேரும். நல்ல ஒரு பெண்ணால் எந்த ஒரு மனிதனும் அழிஞ்சதா உலக சரித்திரம் இல்லை. என்னை விட்டு விலகினா உனக்கு மரியாதை இருக்காது. மரியாதை மனுஷனோட பிறக்கலை, வாழ்கிற விதத்தை வச்சு உருவாகிற ஒன்று அது. இதுதான் உன் முடிவா? ஆமாம், அந்த பெண் கம்பெனியில் என் செக்ரட்டரியாக தான் இருப்பா. அவள் வேண்டாம்னா என்னையும் நீங்கள் விலக்கிடலாம். ஒரு நாள் அவகாசம் உங்களுக்கு. நான் வரேன். விக்ரம் சரையிலென வெளியேறிவிட்டான். இரத்த கொதிப்பு உச்சந்தலை வர விற்றென ஏற தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டார் எம்டி. தலையை சிலிப்பு கொண்டு எழுந்தார். டெலிஃபோனை நோக்கி அவசரமாக நடந்தார். ஸ்ருதி உள்ளே நுழைந்தபோது கூடத்தில் பெட்டிகள் கைப்பை எல்லாம் இருந்தது. குழந்தை ஓடி வந்தது. அம்மா, நானும் தாத்தா கூட ஊருக்கு போகிறேன். ஊருக்கா? கேட்டுவிட்டு அவள் நிமிர அப்பா உள்ளே இருந்து வெளிப்பட்டார். என்னப்பா சொல்கிறா குழந்தை? ஆமாம் ஸ்ருதி, நான் கொஞ்ச நாள் காசியில் போய் தங்கிட்டு வரலாம்னு முடிவு செஞ்சுருக்கேன். என் மனசுக்கும் ஆறுதலாக இருக்கும், யாருக்கும் சுமையாக இருக்காது. இப்போ இந்த முடிவுக்கு நான் காரணமா? அப்பா பேசவில்லை. யாரோ ஒரு தனபால் வார்த்தை பெத்த மகளை விட பெருசாக இருக்கா டாடி உங்களுக்கு? தனபால் முக்கியமில்லம்மா, அவர் சொன்ன சேது முக்கியம். நீ வேலி இல்லா தோட்டம், எதுவும் உள்ளே வரக்கூடும். உனக்கேன் இது புரியலை? சரி வேண்டாம், எடுத்து சொன்னால் கூடவா விளங்காது? அப்பா விக்ரம் நல்லவர். சாரிம்மா, உன் தெளிவான மனசில் விக்ரம்ங்கிற கல் விழுந்து சேராயாச்சு. இனிமே நடக்க போகிற காட்சிகளை கண்ணால் பார்த்து சகிச்சிக்க எனக்கு பொறுமை இல்லை. என் வயசும் அதை அனுமதிக்கலை. அதனால தான் நான் போகிறேன். பெத்த மகளை புரிஞ்சிக்க உங்களால் கூட முடியலை. உன் வயசு, இப்போ நீ நிற்கிற நிலைமை ரெண்டும் அப்படிப்பட்டதுமா. யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. நான் காவல்காரன் நினச்சேன். என் காவல் வெறும் பேச்சு தான். அதான் காசி பயணம். என்ன சொல்வது? மௌனமாக நின்றாள் ஸ்ருதி. அப்பா புறப்பட்டு விட்டார். அவரை வாசல் வரை சென்று வழி அனுப்பினாள் ஸ்ருதி. உள்ளே வந்து வீட்டு வேலைகளில் ஈடுபடத் தொடங்கினாள். 1/2 மணி நேரத்தில் அழைப்பு மணி கூப்பிட்டது. யாரது? கேட்டபடி ஈரக்கைகளை துடைத்து கொண்டே கதவை திறந்தாள். வெளியே தனபால். அப்பா ஊருக்கு போயாச்சு. தெரியும், அவரை ரயிலேற்றி விட்டுட்டு தான் வரேன். டிக்கெட் புக் பண்ணினதே நான் தான். வெகு வேகமாக உள்ளே நுழைந்தான். சோஃபாவில் அலட்சியமாக அமர்ந்து கொண்டான். ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். புகை வளையங்கள் புறப்படும் வரை பேசாமல் இருந்தான். நீங்கள் புறப்படுங்க மிஸ்டர் தனபால், அழுத்தமான குரலில் சொன்னாள். என்னையா சொன்ன? ஆமாம், அப்பா இருந்தப்ப நீங்கள் இங்கே வந்தால் அது ஒரு விதம். இப்போ வர்றது சரியில்லை. புறப்படுங்க. ஸ்ருதி, என்ன நீ? ஊரன் பொண்டாட்டியை உரிமையில் கூப்பிடுறதே நாகரிகம் இல்லை. அதுவும் ஆண்கள் இல்லாத வீட்டில் அந்நியர் வர்றது ஆபாசம். புறப்படுங்க. நான் உனக்கு அந்நியன் இல்லை ஸ்ருதி. அதை முடிவு பண்ண வேண்டியது நான். கிளம்புங்க. அந்த விக்ரம் மட்டும்தான் உனக்கு பிடிச்ச ஆம்பளையா? விஷம சிரிப்புடன் அவளை பார்த்தான். ஒரு நொடி நிதானித்த ஸ்ருதி அழுத்தமாக அவனை பார்த்து ஆமாம் என்றாள். அவனை விட நான் அதிகமாக தரேன் ஸ்ருதி, என்கிட்ட வரியானே? தடாலென நிமிர்ந்தாள் ஸ்ருதி. என்ன அப்படி பார்க்குற?
நீ ஒரு இளம் விதவை, எப்படியும் சோரம் போகிறதுன்னு தீர்மானிச்சாச்சு. அது யாரா இருந்தா என்ன, நான் நல்லா இல்லையா? தெருவில் போகிற சொரிநாய் கூட அழகாத்தான் இருக்கு. அதுக்காக அதை நடுவீட்டில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? ஸ்ருதி, நாக்கை அடக்கு, வெளியே போடா. என்னது டாவா? சீறினான் தனபால். ஆமாம், இதுக்கு மேலே ஒரு நொடி நீ நின்னா கூட செருப்பு பிஞ்சு போகும். கூச்சல் போட்டு அக்கம் பக்கத்தை கூப்பிடுவேன், பார்க்குறியா? தனபால் விருட்டென எழுந்தான். சிகரெட்டை காலடியில் போட்டு அதை ஸ்ருதி என நினைத்து ஆவேசமாக தேய்த்தான். பாரடி, உங்கள் அப்பாவை ஊருக்கு மூட்டை கட்டினது நான் தான். என்னை பகைச்சிக்கிட்டா ஒரு நொடி கூட இந்த ஊரில் நீ வாழ முடியாது. இருக்கிற வேலையும் இழந்து நடுத்தெருவுக்கு நீ வரப்போகிற. சந்தைக்கு கிளி வந்தாச்சு. அது மேலே படப்போகிற சகதி உனக்கு புரியலைன்னா புரிய வைக்கிறேன் நான். உன் கற்பை நடுவீதியில் வச்சு ஏலம் போடலைன்னா நான் தனபால் இல்லடி. சரதாம் போடா. தனபால் வெளியேறியதும் கதவை சாத்தினாள். உள்ளே வந்தாள். குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது. அழுகை முட்டி கொண்டு வந்தது ஸ்ருதிக்கு. தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். இளம் வயதில் விதவையாகிவிட்டால் வாழவே வழி இல்லையா இந்த பூமியில்? உடனே விபச்சாரி பட்டம்தானா? இந்த தனபால் அயோக்கியன். இவன் எதையும் செய்வான். தனியாக இவனை நான் சமாளிக்க முடியுமா? எம்டிக்கு ஏற்கனவே என்மேல் கோபம். ராஜினாமா செய்யும்படி வற்புறுத்தியும் நான் கேட்கவில்லை. பெரிய மனிதரின் பகைக்கும் ஆளாகிவிட்டேன். சரி, இந்த வேலையை விட்டுவிட்டாலும் எனக்கு என்ன பாதுகாப்பு? கழுகு போல் இந்த தனபாலன் சுற்றுவானே. நாளை விக்ரமிடம் சகலமும் சொல்ல வேண்டும். தற்சமயம் எனக்குள்ள ஒரே ஆறுதல் விக்ரம்தான். சரி, அலுவலகத்தில் அவர் ஆறுதல், வீட்டில் நான் தனிதானே. மாமனாரை ஞாபகம் வந்தது. தன்மேல் அதீத நேசம் வைத்த இன்னொரு மனிதர், என் பணம் பறிக்கப்படக்கூடாது என்று போராடியவர், நான் வாழ வேண்டும் என நினைத்த நல்ல மனிதர். தீர்மானித்தே விட்டாள் ஸ்ருதி. காலை எழுந்ததும் குழந்தையை தயார் செய்து தானும் புறப்பட்டு விட்டாள். பள்ளிக்கூடத்தில் குழந்தையை விட்டாள். தன்னை தவிர யார் வந்தாலும் குழந்தையை அனுப்ப வேண்டாம் என உத்தரவிட்டாள். மாமனாரை உடனே புறப்பட்டு வரும்படி ஒரு தந்தி கொடுத்துவிட்டு அலுவலகத்துக்கு பஸ் ஏறினாள். இன்று விக்ரமிடம் சகலம் சொல்லிவிட வேண்டும். அலுவலகம் வந்து 1 மணி நேரமாகியும் விக்ரம் வரவில்லை. எம்டி வந்து விட்டார். ஏன் விக்ரம் வரவில்லை? தவிப்பாக இருந்தது ஸ்ருதிக்கு. 11 மணி சமயத்துக்கு டெலிஃபோன் அவளை அழைக்க போய் ரிசீவரை எடுத்தாள். ஸ்ருதி, நீங்களா? நான் விக்ரம் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ராயல் ஹோட்டல் வாசலில் நான் இருப்பேன். வழி சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. உடனே புறப்பட்டு நீங்கள் வரணும். ஆஃபீஸில் பேச முடியாத பிரச்சனைகள். வர முடியுமா? வரேன் சார். அப்பா இருக்காரா? பர்மிஷன் சொல்லிட்டு வாங்க. பர்சனல்னு சொல்லுங்கள். உடனே திரும்பி போயிடலாம். வழி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அவள் மனதில் வாங்கி கொண்டாள். ரிசீவரை வைத்துவிட்டு சொந்த விஷயம் என கூறி எம்டியிடம் அனுமதி பெற்று வெளியே வந்தாள். ஆட்டோவை அழைத்தாள். அதில் ஏறி அவள் ஆட்டோ முனையை தாண்டிய 10வது நிமிடம் ஆஃபீஸ் வாசலில் அந்த கார் வந்து நின்றது. அதிலிருந்து நிதானமாக இறங்கிய விக்ரம் தன் கேபினை நோக்கி நடந்தான். ராயல் ஹோட்டல் வாசலில் ஆட்டோவை நிறுத்தி பணத்தை கொடுத்துவிட்டு வெளிப்பட்டாள் ஸ்ருதி. பார்வையை ஒரு முறை சுழல விட்டாள். கார் பார்க்கிங் பகுதியில் பார்த்தால் விக்ரமின் காரை காணவில்லை. மெல்ல நடந்து ரிசப்ஷனை அணுகினாள். அந்த நேரத்தில் கூட்டமே இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தலைகள். ஆடம்பரமான ரிசப்ஷன். 5 நட்சத்திரத்தை அறிவித்து கொண்டிருந்தது. மூலையில் ஒரு கோட் சூட் ஆசாமி பியானோ இசைத்து கொண்டிருந்தான். ஒரு அயல்நாட்டு ஜோடி அரை டிராயருடன் நடனமாடி கொண்டிருந்தது. கண்ணாடி கதவுக்கு மறுபுறம் இளநீளத்தில் நீச்சல் குளம். சூரியனை பிரதிபலிக்க ஸ்ருதி ஓர் ஓரமாக உட்கார்ந்தாள். எதற்காக இங்கே சந்திப்பு? அப்படி என்ன முக்கிய பிரச்சனை? ஒரு சிறுவன் அவள் அருகில் வந்தான். நீங்கள் தான் ஸ்ருதியா? ஆங்கிலத்தில் கேட்டான். ஆமாம். 2வது மாடியில் 57வது நம்பர் ரூமில் மிஸ்டர் விக்ரம் இருக்கார். உங்களை வர சொல்கிறார். ஏன் தனியறை? நீயும் மோசமானவன் தானா விக்ரம்? போகலாமா துணிந்து? கொஞ்சம் சலனம் இருந்தது அவளிடம். ஆனாலும் பொருட்படுத்தாமல் எழுந்து நடந்தாள். லிஃப்டில் நுழைந்து உயர்ந்தாள். தங்க எழுத்துக்களில் 57வது ஆரம்பத்திலேயே இருந்தது. நெருங்கி கதவை தட்டும்போது விரல்கள் நடுங்கின. உள்ளே வாங்க ஸ்ருதி. கரகரப்பான குரல் கேட்க கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தாள். முதுகு காட்டி கட்டில் அமர்ந்த மனிதன் திரும்பினான். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. தனபால், நீயா? சடாரென போக திரும்பினாள் ஸ்ருதி. தனபால் பாய்ந்து வந்து கதவை தாளிட்டு அதன் மேல் சாய்ந்து நின்று கொண்டான். தனபால், என்ன விளையாட்டு இது? விளையாட்டு இனிமே தாண்டி தொடங்கப் போகுது என் கிளியே.